தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் கோடங்கி ஆபிரகாம் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கோடங்கி ஆபிரகாம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டெபிட் ஃபிலிம் இந்திரா காந்தி அவர்கள் பேரில் வழங்கப்பட்டு வந்த விருது இந்த வருஷம் அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. சிறந்த அறிமுக படத்திற்கான இயக்குனர் அப்படின்ற விருது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது இவங்க மாற்றாம இருந்தாதான் நம்ம அதிசயமா பார்க்கணும். இந்த அரசாங்கம் நிச்சயமாக பல விஷயங்களை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதனால இது ஒரு பெரிய மாற்றமா நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா நிச்சயமா இவங்க மாத்திடுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாரும் மறந்துடுவாங்க. இந்த நாட்டுக்காக யாரெல்லாம் என்னெல்லாம் பாடுபட்டாங்க எல்லாரையுமே நம்ம மாற்றிட்டு நாம மட்டும்தான் இருக்கிறோம்னு சொல்றதுக்கான முயற்சியை தான் இந்த ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 3வது முறையா உட்கார்ந்துருக்காரு. இன்னும் என்னென்ன மாற்றங்களை பண்ண, ஏன்னா சட்டத்தையே மாத்திட்டாங்க. சட்டப்பிரிவுல பல விஷயங்கள பெயர் மாற்றம் அதெல்லாம் ஈஸியா சாமானியன் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. அதனால இந்த பெயர் மாற்றம் ஒரு பெரிய பாதிப்பையோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்துறது. ஆனா இதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை. இது எப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தெரியல. காத்திருப்போம். இந்த விருது பட்டியலில் நீங்க எதிர்பார்த்த நபர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? ஆக்சுவலா நீங்க பொன்னியின் செல்வனுக்கு விருதுகள் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? இந்த விருதுகள் நிச்சயமா ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இன்னும் நமக்கு இன்னும் நிறைய படங்கள் போகணும் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளேயே போகல. அதனால இந்த விருதுகள் நமக்கு தமிழை விட மற்ற மொழிகளுக்கு அவங்க காமிக்கிற அந்த ஆர்வம் தமிழ் மொழியில பெருசா இல்ல. ஆரம்பத்துல இருந்தே தமிழ் மொழிகள் என்ன போனாலும் அதை ஃபைட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நடனத்துக்காகவோ இப்ப அன்பறிவுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் தமிழ்ல பண்ணதை விட நீங்க போய் கேஜிஎஃப்ல பண்ணதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. தமிழ்லயும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஆனா நாங்க தமிழுக்கு கொடுத்திருக்கோம்னு சொல்றதுக்காக வேற்று மொழி படத்துக்கு கொடுத்து நம்மள காம்ப்ரமைஸ் பண்றாங்க. இப்ப பொன்னியின் செல்வனுக்கு இன்னும் பல விருதுகள் வழங்கி இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு மிக மிக பிரம்மாண்டமாக பல பேர் எடுக்க முடியாம போன ஒரு படத்தை மிக அழகாக நேர்த்தியாக கொடுத்திருந்தாரு. அது பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா கூட இது நிச்சயமா உலக அரங்குல நமக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்து பொன்னியின் செல்வன். அதற்கு கிடைத்திருக்கிற விருதுகள் ரொம்ப கம்மி தான். இன்னும் அதிகமா கொடுத்திருக்கணும். எனிவே பழமொழி சொல்ற இல்லாத ஊருக்கு இழப்பு பூ சக்கரைன்ற மாதிரி இல்ல. ஏதோ இந்த விதத்திலேயாவது தமிழ் மொழியை அங்கீகரிக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் சொல்லி மகிழ்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றது தான் புத்திசாலித்தனம். நன்றி திரு கோடங்கி ஆபிரகாம், இணைப்பில் உங்களுடைய தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.